சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கேட்ட விவகாரத்தில் சட்டக்கல்லூரி மாணவிக்கும் பயணச்சீட்டு பரிசோதகர்கள் இடையே கைகலப்பு ஏற்பட்டது தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையில் சட்டக்கல்லூரி பயிலும் மாணவி ஒருவர் நேற்று கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து எழும்பூர் ரயில் நிலையம் வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ரயில் நிலையத்தில் பணியில் இருந்த பெண் பயணச்சீட்டு பரிசோதகர்கள் அந்த மாணவியிடம் ரயிலில் பயணத்திற்கான பயணச்சீட்டு கேட்டபோது, இல்லை, நான் ரயிலில் பயணம் செல்லவில்லை, பயணம் வருவதற்காக ரயில் நிலையம் வந்ததாக கூறியுள்ளார். இந்த நிலையில் அதற்கான பயணச்சீட்டையும் கொடுங்கள் என கேட்டறிந்த போது அப்போது அந்த மாணவி வேறொரு விஷயமாக நான் வேறொரு நபரை வழி அனுப்புவதற்காக ரயில் நிலையம் வந்ததாக கூறிய நிலையில் ஆக மொத்தத்தில் அந்த பெண் மாணவியிடம் ரயிலில் பயணம் செய்வதற்காகவோ இல்ல நடைமுறை பயணச்சீட்டோ எதுவும் இல்லாத காரணத்தினால் அந்த சட்டக்கல்லூரி மாணவியை அங்கு இருக்கக்கூடிய பயணச்சீட்டு பரிசோதகர்கள் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து இருந்த போது திடீரென அந்த பயணச்சீட்டு பரிசோதகர் ஏற்கனவே அந்த மாணவியிடம் இருந்த செல்போனை வாங்கி வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிற நிலையில் அந்த மாணவி தன்னுடைய செல்போனை கொடுங்கள் என பயணச்சீட்டு பரிசோதகரிடம் கேட்டிருந்த போது திடீரென எழுந்த அந்த மாணவி அந்த பெண்ணின் கன்னத்தில் பலார் என அறைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து ஒருவருக்கு இடையே ஒருவர் மாற்றி அடித்துக் கொண்ட சம்பவத்தை அடுத்து தகவல் அறிந்து வந்த எழும்பூர் ரயில்வே காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அந்த நிலையில் ஒருவர் மாற்றி தாக்கிக் கொண்ட விவகாரமும் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த